திருட்டு என்ற ஒரு விடயம் பாஜகவிற்கு புதிய தலைவலியாக மாறியிருக்கிறது. பீகாரின் சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் நவம்பரில் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதற்கு எதிராகவும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டமும் எதிர்குரல்களும் கண்டனங்களும் எழுப்பி வரக்கூடிய சூழலில் அடுத்ததாக ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திக்கிறார். மகாராஷ்டிராவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் முன்வைக்கிறார். இது பாஜகவிற்கு தலைவலியாக மாறியிருக்கிறது என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. தற்பொழுது இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வாக்கு திருட்டு என்ற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்து ஆதாரத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிரூபித்திருக்கிறார். காங்கிரசுடைய தற்பொழுதைய நிலைப்பாடு, இதற்கு தேர்தல் ஆணையத்திடமிருந்து என்னென்ன பதில்கள் சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். தேர்தல் ஆணையத்திடம் பதிலே சொல்லலையே. பதில் சொன்னாதானே நம்ம அதை பத்தி பேச முடியும். பதிலே சொல்லாம இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாத்தையும், இருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் எங்களுடைய கேள்வி. கேட்கிற கேள்விக்கு இந்திய குடிமகன் ஒருத்தர் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் யாருக்கு அவர் வாக்களிக்கணுமோ அவருக்கு வாக்களிக்கணும். அதை வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. என்னுடைய வாக்கை போய் இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க முடியும்? என் வாக்கை இன்னொருத்தர் எப்படி போய் திருட முடியும்? அதுதானே நாங்க கேட்கிறோம். அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லையே. சரி, பதில் இல்ல, எழுதி கையில கொடுக்குறீங்க. தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லி ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அது எங்களோட தரவுகளே அல்ல, நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னும் போது கண்டிப்பா திட்டவட்டமா பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய முடியாதுன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து, ராகுல் காந்தி தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுது. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதில் என்ன சிக்கல் இருக்க முடியும் சார்? இல்லைங்க, நான் கேட்கறதுக்குலாம் என்னன்னா, நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு கேள்வி எழுது. 60 லட்சம் வாக்காளர்களை பீகார்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க. ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டா, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. கேட்டா குடியுரிமை சான்றிதழ் வேறு யாருக்கிட்ட இருக்கு? குடியுரிமை சான்றிதழ் என்கிட்ட இருக்கா? குடியுரிமை சான்றிதழ் யாருக்கு? உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்றாரு, என்கிட்ட கேட்டா கூட அதை என்னால கொடுக்க முடியாதுன்றாரு. அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு யார் வாக்களிக்கணுமோ அந்த வாக்கு அவங்களுக்கு கொடுப்பீங்க. நேர்மையா நான் யாருக்கு ஒன்னாலும் வாக்களிப்பேன் நான் நினைச்சேன்னா அந்த வாக்கு எனக்கு கொடுக்க மாட்டீங்க. சரி, எப்படி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல 600 வாக்காளர்கள் முகவரி இருக்க முடியும்? அப்பா பேர் இல்ல, எந்த ஒரு டேட்டா பேஸும் கிடையாது. மொட்டையா வேற மாநிலத்தில் இருக்க பேரு, டபுள் ஓட்டு, ட்ரிபிள் ஓட்டு, 5 ஓட்டு ஒருத்தர் சொல்றாரு 6 ஓட்டு போட்டான்ட்டு பாஜக 6 வாக்களித்தானா இவர் யார் அனுமதிச்சது? அப்ப கோடிக்கணக்கான வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில்? சரி, நாங்க என்ன கேட்கணும்? டேட்டா பேஸ் கொடுங்க, தரவுகளை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் கேள்வி, எங்களுடைய கேள்வி. ஜனநாயகபூர்வமா நாங்க கேட்கிறோம். நீ தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னீங்களே, எல்லாமே டிஜிட்டல் மயமாகப்பட்டதுன்னா பட்டனை தட்டினா 10 நிமிஷம் உழப்போது இந்தியா முழுதும் உள்ள வாக்காளருடைய பட்டியல். இதை விட்டுட்டு நீங்க பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க. நாங்க எதுக்கு தாக்கல் பண்ணணும்? நாங்க கேட்கிற கேள்விக்கு இந்திய மக்கள் கேட்கிறாங்க. இந்த தேசத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க. அவர் தேசத்துடைய குரல் தானே. எதிர்கட்சி என்பது ஈக்குவல் டு ஆளுங்கட்சி தானே. நீங்க ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவரை கேட்கிறாரு, எங்களுக்கு இந்த டேட்டா பேஸ் தரவுகள் எல்லாம் கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எதுக்கு அழிச்சிட்டீங்க எல்லாத்தையும்? அதனால வசமா மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க வாயை திறக்காம இருக்காங்க. பதில் சொல்லணும். அவரோட கூட்டணி சேர்ந்து இருக்கின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த தேசத்துல இப்படி நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க. ஏன் வாயை திறக்காம இருக்காரு? பேசணும்ல, ஏதாவது சொல்லணும்ல. பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக இங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறாரு. அது அப்ப சென்சிட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்ல. சார், ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அப்படின்றத தாண்டி ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காருன்ற பட்சத்தில் அதை எழுத்துப்பூர்வமா எழுதி அதை தேர்தல் ஆணையத்தில் எழுத்துப்பூர்வமா தாக்கல் அளிக்கிறதுக்கு என்ன ஒரு தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கேள்விதான் முன்வைக்கப்படுது. எங்களுக்கு ஒரு தயக்கமும் இல்ல. இந்த தரவுகள் இப்படி இருக்கு, நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க மனு போடுங்கன்னு சொல்றீங்களே, எந்த காலத்துல மனு போட்டுட்டு இருக்கிறது? இப்ப எல்லாம் முதலமைச்சர் ஒரு காலத்துல எல்லாரும் ரேஷன் கடையில போய்
பொருட்களை வாங்க வேண்டியிருந்தது. இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் முதியோர்களும் வீட்லயே தேடி வந்து கொடுக்குறோன்றாங்க. சர்வீஸ் அப்படிதான் நடக்குது. முன்னாடி தாசில்தார் ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ணணும் இன்ஃபர்மேஷன் ஒன்று வாங்குறதுக்கு. ஆர்டிஐன்னு ஒன்று டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்தாங்கல்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னுட்டு. எது கொண்டு வந்தாங்க? நான் கடிதம் எழுதுனா நீ கொடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்க எழுதியிருக்கோம் உங்களுக்கு. நீங்க இதுக்கு எதுக்கு பிராமண பத்திரம் கொடுங்க, அதை கொடுங்க, எதை கொடுங்கன்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அபிடேவிட் கொடுங்க அப்படின்னு. இது மக்களுடைய குரலாக இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. சார், அதே போல தமிழகத்துல 40 தொகுதியிலையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் வென்றுச்சு. இங்க வாக்கு திருட்டு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய அளவுல அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் வேறு. தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி எல்லாம் ரொம்ப வலிமையா இருக்கு. சில இடத்துல இது செலக்டிவா பண்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல ஒரு 7 மாநிலங்கள்ல வெற்றி பெறுறவங்க கரெக்டா எங்கெங்க வைக்க முடியுமோ அதை வச்சு வெற்றி பெறாங்க. சில இடத்துல விட்டுறாங்கன்னு காரணம்னா ஒரு ஜஸ்டிபிகேஷன். இப்ப கேட்டீங்க பாருங்க, இந்த 40 தொகுதிகள்ல அவங்களுடைய கைவரிசை காட்டலையான்னு. காட்டல. இது தேசத்து மக்களுக்கே தெரியும், நாட்டுடைய மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ரொம்ப வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணி என்று. அதனால இங்க கை வைக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. வாய்ப்பு இருந்தா வச்சிருவாங்க. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.